ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியை கடந்துட்டீங்க அப்படின்னா போதுங்க, இனி நீங்கள் தான் வந்து ராஜாவாக வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக சிம்மராசி என்பர்களை அஷ்டமத்து சனி நல்ல ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பயன்படுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் அஷ்டம சனியை பார்த்து நீங்களாம் வந்து பயப்பட தேவையில்லை. இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு அதை பற்றின எந்த கவலையுமே வந்து தேவையில்லாதது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு உங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்துல இருந்து அருள் பாலிக்கிறாரு. குருவினுடைய பலன்கள் உங்களுக்கு நேரடியாக வந்து கிடைக்கிறதுனால சனி பகவானுடைய பாதிப்புகள் பெருமளவு உங்களை வந்து பாதிக்காது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பயப்பட தேவையில்லை. எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த அஷ்டமத்து சனி பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகளாக தான் காரணமாக இருக்கும். நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் வந்து சனி பகவான் பலன்களை வந்து கொடுப்பார். ஏன்னா சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா நீதிமான். நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த விதமான லஞ்சங்களையும் அவர் வந்து ஏற்றுக்கவே மாட்டார். நம்ம போய் சனி பகவானுக்காக விளக்கு போடுறதோ அந்த கோவிலுக்கு போகிறதோ நிறைய விஷயங்களை செய்கிறதுனாலையோ அவர் வந்து இதெல்லாம் வந்து உங்களை மன்னிச்சலாம் விட மாட்டார். காரணம், நம்ம செய்திருக்கக்கூடிய வினைகளுக்கான பலன்களை அவர் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். அதன் மூலமாக ஒரு அனுபவ அறிவை தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குவார். அதனால தான் சனி பகவானை நல்ல ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொழில்காரகன், நீதிமான், கர்மக்காரகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானோட மாற்றங்கள் அப்படின்றது சிம்மராசினியர்களுக்கு பெரும் அளவில் தாக்கங்களை கொடுக்கவே கொடுக்காது. நல்ல ஒரு வாய்ப்புகளை தான் வந்து கொடுக்க போகிறாரு. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியே உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது சிம்மராசியானது இருக்குன்னா யாருக்கு இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட சிம்மராசி நேர்களுடைய கிரக மாற்றங்கள் உங்களை ஃபேமிலியில் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டங்கள் 2025 பிறந்த உடனே பார்த்திங்கன்னா வருடாந்திர கிரகங்களாக இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளுமே முடிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிளாக ராகுகேதுனுடைய பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி அப்படின்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னா மாத கிரகங்கள் மட்டும்தான். இந்த மாத கிரகங்களுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது நீண்ட நாள் நமக்கு இல்லை அப்படின்னாலுமே கூட அதனுடைய தாக்கம் குறுகிய நாட்கள் கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த மாதம் 30 நாட்களுக்குள்ளே அந்த பலன்களை நம்ம கண்டிப்பாக அனுபவிப்போம். ஸோ அப்படி தான் இப்போ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது, சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சி காலத்தில் அஷ்டம சனியானது நடைபெற்றுருக்கு. அதே போல் ராசியில் கேதுவும் 7வது வீட்டில் ராகுவும் வந்திருக்கிறாங்க. ஆனால் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் முழுக்க உங்களுக்கு கேதுவோடு சேர்ந்து செவ்வாயும் ராசியில் வந்து சஞ்சரிக்க போகிறாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்களை தவிர மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக தாங்க இருக்குது. நீங்கள் பயப்படாதீங்க. தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய வருமானம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். வருமானத்தினுடைய நிலைத்தன்மையை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. வர்றது தெரியல போகிறது தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ அதனுடைய உண்மைத்தன்மையை வந்து வெளிப்படக்கூடிய நேரமாக இருக்குது. ஸோ வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. ஸோ சிம்மராசி நேயர்கள் அப்படின்னாலே பொதுவாக தைரியமானவர்கள், நேர்மையானவர்கள், தன்னம்பிக்கை அதிகமாக உடையவர்கள். ஸோ இப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதிகமாக தேவைப்படக்கூடியது உழைப்பு தாங்க. கடினமான உழைப்பை செலுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் மனம் இறங்குவார். உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களையும் கொடுப்பார். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரைக்குமே இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக கிடையாது. அதனால தான் ஜூலை 1ஆம் தேதியை கடந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களுடைய வாழ்க்கையில் நம்பர் 1 பர்சனாக வந்து மாற்ற போகுது. ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி சிம்மராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை தாங்க கொடுக்க போகுது. அதாவது இந்த ஜூன் 29க்கு அப்புறமாவே சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. இந்த சுக்கிரனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா திரும்ப அகைன் ஜூலை மாதம் 29 வரைக்குமே வந்து இருக்கத்தான் போகுது. ஸோ இந்த ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஆரம்பமாகக்கூடிய அந்த 3 வாரங்கள் இருக்குது இல்லையா, சூப்பராக இருக்குங்க. ஜூலை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னாலே உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், நல்ல லாபம் இருக்கும், திடீர் முன்னேற்றம் இருக்கும். நீண்ட காலமாக வர வேண்டிய தொகை கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் கடனாக கூட நீங்கள் பணம் கேட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தில் தான் உங்களுடைய கிரகங்கள் வந்து இருக்குது. வருமானம் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். வருமானத்தை அதிகரிக்கிறதுக்குரிய வழிகளெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். என்ன செய்யலாம், என்ன செய்தால் என்ன மாதிரியான வருமானங்கள் வந்து
வந்து வரும், அதை எப்படி நம்ம சேமிப்பாக ஆக்கிறது, எப்படி நம்ம கையில் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு வந்து எழ ஆரம்பிக்கும். இது எல்லாமே உங்கள் எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பொருளாதாரம்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குடும்பத்திற்கு தேவையான வருமானம் வந்து நிச்சயம் கிடைக்கும். சொல்லப்போனால் உங்களுக்கு சகோதரர்களால் இந்த டைமில் அதிர்ஷ்டம், ஆதாயம் எல்லாமே வந்து இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு திருப்திகரமான ஒரு அமைப்பில் தான் சிம்மராசினியர்கள் வந்து பயணிக்க போகிறீங்க. மேலும் உங்களை தேடி புதுவிதமான வாய்ப்புகள் எல்லாம் வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இப்படி நிறைய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா கேது பகவான் வேறு இருக்கிறாரு. இந்த கேதுவால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக குழப்பமான சூழ்நிலைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செய்தீங்க அப்படின்னா, துணிஞ்சு செய்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சக்ஸஸ். ஆனால் செய்யறதுக்கு முன்னாடியே 1000 குழப்பங்களை நீங்கள் சந்திப்பீங்க இந்த டைமில். அதனால் வாய்ப்பு அப்படிங்கிறது எது கிடைக்குதோ அதை சரியாக பயன்படுத்த பாருங்கள். உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆனாலும் சரி, ஃபெயிலியர் ஆனாலும் சரி, ஆனால் பயன்படுத்தாமல் மட்டும் விட்டுறாதீங்க. ஒருவேளை நீங்கள் அதை போய் கால் வைக்கிறதுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும், நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும். செய்யலாமா வேணாமா, இதில் நமக்கு நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்க்கத்தான் ஆகணும். ஆனால் சரியான முடிவு மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா சிறப்பாக இருந்துடுவீங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். என்ன வியாபாரம் வேணாலும் நீங்கள் செய்யலாம். எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் இனி உங்களுக்கு நடக்க போகுது. வேறு மொழி பேசக்கூடியவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய உதவியால் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து மாறப்போகுது. ஸோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்க போகுது. அந்த சூழ்நிலைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக வந்து பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்து சனியானது இருக்குது இல்லையா. என்னதான் நமக்கு சனி பகவானால் பாதிப்புகள் பெருசாக இல்லை அப்படின்னாலுமே கூட அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். சின்ன அளவுலையாவது நம்ம அந்த பாதிப்புகளை பார்த்து தான் ஆகணும். அப்படி அந்த வரிசையில் பார்க்கையில் ஜூலை மாதத்தை பிறந்த உடனே இந்த 2ஆம் பாதிக்கு பரமாக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மறைஞ்சிடுறாரு. சூரியன் வேறு ஒரு இடத்துக்கு போய் சஞ்சாரம் செய்வார். அப்போ உங்கள் மனசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சங்கடங்களானது உருவாகும். ஆற்றல் வந்து எல்லாம் குறைஞ்சது போல் இருக்கும். ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு வந்து அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து இப்போ நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மறையும் பொழுது அவருடைய வலு வந்து இழந்துடும். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஆற்றலும் வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். இதனால் ஒரு தவறான இல்லைன்னா அவசரமான முடிவுகளை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முழுக்க முழுக்க கவனமாக இருங்க. எது நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே இந்த ஜூலையினுடைய 2ஆம் பாதிக்கு முன்னாடியே வந்து செஞ்சுருங்க. முதல் 15 நாட்களுக்குள்ளே என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. அடுத்த 15 நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் இருந்து வரணும். இல்லை அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகளையும் நீங்கள் தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜூலை மாதம் மட்டும் கிடையாதுங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய இன்னும் ஒரு சில மாதங்கள் எல்லாமே சிம்மராசி நேயர்களுக்கு குடும்பம், அலுவலகம் இப்படி எல்லா இடங்களிலுமே நிதானமாக செயல்படணும் அப்படின்றது தான் அறிவுறுத்தப்படுது. ஸோ சிம்மராசி என்பர்கள் என்ன பண்ணிடலாம், பொதுவாகவே இந்த ஆண்டுகள் முழுக்கவே கொஞ்சம் பொறுமையாகவே இருந்துக்கோங்க. ரொம்பவே வந்து நிதானமாக இருங்க. யோசித்து வந்து செயல்படுங்க. அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் எதையும் வந்து பேசவே கூடாது. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் தான் பேசியிருப்பீங்க, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமாக போயிடும். அதனால் நிதானத்தை வந்து இழந்துடாதீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமாகாமல் இருக்கும். அப்படி திருமணமாகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அந்தளவுக்கு ஏற்ற மாதமாக இல்லை. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடுக்காதீங்க. அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு நீங்கள் தள்ளியே வைங்க, அதுதான் நல்லது. இருந்தாலுமே கூட பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட தான் போகுது. எதனால், குருவினால். குரு பெயர்ச்சி எவ்வளவு தான் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அஷ்டம சனியும் இருக்குது அப்படின்றத மறந்துடக்கூடாது. அஷ்டம சனி நடக்கிறதுனால பெருசாக முதலீடுகள் செய்யாதீங்க. நீங்கள் செய்யணும், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு எளிமையாக கொஞ்சமான முதலீட்டை செலுத்தி அதில் வந்து செய்யணும். பெருசாக எடுத்தோடனே நல்ல பெரிய ஆளுக ஆகிடணும், பெரிய மாற்றத்தை செய்யணும் அப்படின்லாம் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். அதை செய்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க. தொழில் நல்லாவே இருந்தாலுமே கூட அகலக்கால் வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். எதிர்மறையான பலன்கள் தான் வந்து கிடைக்கும். அதனால் பொறுமையாக இருக்கணும். சிம்மராசினிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இந்த ஜூலை மாதம் முழுக்க முழுக்க வேலை சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் போகுது. ஆனாலுமே இந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு வாய்ப்புமே உங்களை தேடி வரும்பொழுது அதை நம்ம ஒதுக்கவே கூடாது. ஸோ அப்படி தான் சிம்மராசினியர்களுக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா ஏற்றுக்கோங்க. பின்னாடி பார்த்துக்கலாம், பிரச்சனைகள் வந்தாலும். வேலையும் வந்து நீங்கள் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. பிற்காலத்துக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே பின்னாடி வந்து இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் கொடுக்க போகுது. ஸோ நல்ல ஒரு வாய்ப்புக்காக காத்துட்ருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு
உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு வாழ்த்தி இந்த பதிவானது இப்போது நிறைவாகுது. ஸோ இந்த பதிவை 10 நிமிஷம் தொடர்ந்து பார்த்துருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்படி இருக்கணும், என்ன மாதிரி செயல்படணும், அடுத்து வரக்கூடிய நாட்களை எப்படி கடந்து வரணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே ரொம்ப எளிமையான முறையில் அனைவராலும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க.